ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் பிரவீன். நாங்கள் எங்கள் ஊர் கிராமத்தில் எங்களுக்கு 2 மாடி. 2 மாடியில் நாங்கள் கீழே இருக்கோம். 2 வீடு மேலே போர்ஷன் வாடகைக்கு விட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் இருக்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான். அவர் அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்திருக்காரு. அதனால அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்காரு. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்திர வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க தங்கியிருக்காங்க. 2 பேருமே 2 ஃப்ளோரில் தங்கியிருக்காங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான். நான் இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். காவியா பார்த்திங்கன்னா அவள் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் எப்போ என்னை மீட் பண்ணாலும் சரி, நான் ஊருக்கு வந்தாலும் சரி, அண்ணங்கிற வார்த்தை கொஞ்சம் கூட அந்த வாய் நிறையா முத்துப்பல் சிரிப்போடு என்னை கூப்பிடுவா. எனக்கு அவள் கூப்பிட்றது, அவள் பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும். ஆள் அவள் குள்ளமாக தான் இருப்பாள். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 12th படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாள். ரொம்ப பார்த்தா ஒரு 10th படிக்கிற பொண்ணு மாதிரி குள்ளமாக இருப்பாள். சும்மா குள்ளமாக கட்டையாக அப்படியே பார்க்குறதுக்கு கொழுக்கு முழுக்குன்னு அவ்வளோ பார்க்குறதுக்கு ஃபேராக இருப்பாள். நம்ம நடிகை சுப்புலட்சுமி இருந்தால, சுவலட்சுமி, அவளை மாதிரி பார்க்குறது ரொம்ப ஃபேராக இருப்பாள் ஆள். நீ அவ்வளோ தூரம் என்ன நம்ம மீரா ஜாஸ்மின் சொன்னால் டக்குன்னு தெரியும். அவளை பார்க்க வேண்டியதில்லை. இவருக்கு கொஞ்சம் நீட்டு முகமாக இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் உருண்டை முகம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக சொல்லுவாங்கள்ல, அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, கொத்தும் கொலையும் மப்பும் மந்தாரமான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படி ஒரு பேரழகான பொண்ணு தான் நம்ம காவியா தங்கச்சி. நான் தங்கச்சின்னு கூப்பிட மாட்டேன். சொல்லு காவியா, எப்படி இருக்க, எப்படி இப்போ ஸ்டடிலாம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன குரூப் எடுத்துக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்பேன். இல்லைண்ணா, நான் குரூப்பு எடுத்திருக்கேன், பயாலஜி எடுத்திருக்கேன். அப்போ என்ன மெடிசன் போறியா அப்படின்னு கேட்பேன். இல்லைண்ணா, மெடிசன்னாலும் ஓகே தான், என்ன இப்போ குரூப் பயாலஜினா ஆளினாலும் போகலாண்ணா அப்படின்னு. பரவாயில்லையே, ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற, ஆல் த பெஸ்ட், நல்லா நீ ப்ரிப்பேர் ஆகணும். ஆனால் நீ எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணு அப்படிமா. என்னுடைய அட்வைஸு, என்னுடைய நாகரிகமான பேச்சு, ரொம்ப அதிகமாக வளவலன்னு பேசாத அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு அவளை இயல்பாகவே பிடிக்கும். அதுக்கெலாம் ரீசன் சொல்ல முடியாது. நான் பார்க்குறதுக்கு நானும் சுமாராக இருப்பேன். பார்க்குறதுக்கு மாங்கலராக இருப்பேன். ஒரு 5 அடி உயரத்தில் இருப்பேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் அப்படி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சம்மர் லீவில் வந்திருந்தேன் செமஸ்டர் முடிச்சுட்டு. அப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவங்க வீட்டில் போயிருந்தேன். கீழே தான் உட்காந்துருப்பாள். அப்போ நான் இல்லைங்கிறதுனால அவள் அதிகமாக எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக அவள் இருந்து ரொம்ப சுட்டியாக சுற்றி வந்திருக்கா. அது நான் செமஸ்டர் முடித்து லீவில் போனப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற ப்ளேஸ் எங்கள் வீடு தாங்கிறது தெரிஞ்சுட்டு, அவள் ஒரு எழுதப்படாத எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு மாதிரி இருந்திருக்கா. ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு அவங்க பின்னாடியே முந்தானை பிடிச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான்னு தெரிஞ்சுது. இப்படி போகும்போது அப்போ நானும் சம்மர் வெக்கேஷன் போகும்போது அப்போ எப்போதும் வர மாதிரி வருவாள். அதில் என் கூட நல்ல டீப் அண்ட் டெப்த்தாக ரொம்ப இதாகிட்டா. அவள் மேலே ஒரு கண்ணு தான், அவள் தான் ஊர்லேயே இருக்கிற சிறப்பான பொண்ணு தாங்கிற மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அண்ணன்னு என்னை அந்நியமாக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். டோன்ட் வரி, ஐ வில் ட்ரை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிப்பேன். நம்ம ஆம்பிஷனை, நம்மளுடைய விருப்பத்தை அவளுக்கு சொல்ல போகிறோம். அவள் அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அவளோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு அழகான, ஒரு அற்புதமான காதல் மலர்ந்துக்கிட்டே இருந்தது. அதை கொஞ்சம் கூட கசக்காமல், கிள்ளி எறியாமல், எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ அழகாக அவளுக்கு சொல்ல முடியும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவளை பார்க்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த எடுப்பான ஒரு மாம்பழம் நல்லா எடுப்பாக, ஒரு ருமேனியா மாம்பழமோ இல்லை ஒரு அல்ஃபோன்ஸா மாம்பழமோ அப்படி நல்லா எடுப்பாக நல்லா முழுன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மாம்பழத்தை நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாம்பழத்தை ரொம்ப அழகாக, எப்படி சொல்லுவாங்க, அந்த கனி காயப்படாமல் இல்லை அழுகி போகாமல்
இல்லை வந்து கண்ணி போகாமல் அதை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், நான் வந்து ஒரு பகல் டைமில் வந்து எங்கள் வீட்டில் நானும் அவளும் பேசிக்கிட்டே இருந்தோம். அவள் ஒரு சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா, நான் ஒரு சோபாவில் 2 பேருமே அன்ஃபார்ச்சுனேட்லி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டோம். எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வீட்லையும் யாரும் இல்லை. நான் சடனாக வந்து திடீர்னு முழிச்சு பார்த்தேன். முழிச்சு பார்த்தோன்னே என் கண்ணே நம்ப முடியல. ஒரு கொய்யா பழத்தை, ஒரு அந்த சிவப்பு கொய்யா இருக்கும்ல, உள்ளே கட் பண்ணி பார்த்தா சிகப்பா இருக்கும். அந்த சிவப்பு கொய்யா வந்து நான் நிறையா பைபாஸ்லலாம் பார்க்கும்போதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, லேசாக கிழிச்சு அப்படியே அதை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி, அதில் பொடி போட்டு கொடுக்குறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே நம்ம கார்லேயோ, டூ வீலர்லேயோ போகும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அதை பார்த்துட்டே நம்ம ஓரம் கட்டி வாங்குவோம். அது மாதிரி ஒரு கொய்யாவை அப்படியே லேசாக ஒரு கோடு போட்டு லைட்டாக பொளந்து வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் மெய் சிலுத்து போயிட்டேன். அடடா! எப்படியாப்பட்ட ஒரு செவந்த கொய்யா பழமாக இருக்குது. இந்த கொய்யா பழத்தை அப்படியே கைப்படாத கொய்யா பழத்தை சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி, என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட இருந்தால் நம்ம டக்குன்னு சாப்பிட்றலாம். அது வந்து அவள்கிட்டலாம் இருக்குது அந்த கொய்யா பழம், அவளை கேட்டுட்டு தானே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் சரி தூங்கட்டுமேன்னு நான் விட்டுட்டேன். இல்லை கேட்டு சாப்பிட்லாமான்னு எனக்கு என்னை அறியாமலே ஒரு ஃபீல் இருந்தது. இல்லை கேட்காம சாப்பிட்லாமான்னு. பட் ஆனால் 2மே செய்ய முடியாது. அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் எப்படியாச்சும் நம்மளுடைய அன்பை, நம்மளுடைய பாசத்தை, நம்மளுடைய உள்ளார்ந்த அன்பை அவள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் ஒரு டைம் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிவிட்டு கிளம்புனாங்க. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் பர்ச்சேஸ் போனோம். அப்போ எல்லாமே எனக்கு அவள் நிறைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணா, அவளுக்கு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டா, நானும் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுவும் ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த டைம் வந்து ஒரு ஒரு எமோஷ்னலான, ஒரு ஒரு பதட்டமான, ஒரு ரொம்ப என்ஜாயபிளான வந்து அந்த மொமெண்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கணும் போல் தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நாள் நீடிக்கல. அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு மீட்டு, சர்ப்ரைஸான ஒரு க்ளோஸு அப்படி இருந்தது. சரி, நான் அன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து யங்ஸ்டருங்கலாம் எங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. எங்களுக்கு முடிச்சுட்டு அவங்க சேரி ஃபீல்டு, அந்த ஃபீல்டு போகிறதுக்குள்ள டைம் ஆகிட்டு. சரி, இன்னொரு நாளைக்கு போயிடலான்னு வந்துட்டாங்க. அடுத்தது ஒரு நாள் ஒரு சண்டே வந்து எல்லோரும் கிளம்புனாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் போகலை. நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் 4 பேரும் கிளம்பி போனாங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா, அப்புறம் நான் சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு குளியலை போட்டு வந்துடலான்ட்டு, ஓகே காவியா, நான் போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்துட்டுமான்னேன். நான் காலையிலே குளிச்சிட்டேன், நீ இன்னுமா குளிக்கல பிரவீன் அப்படின்னு சொன்னேன். சில நேரத்தில் பிரவீன் சொல்லுவாள், அண்ணன்னு சொல்லுவாள். இப்போ கொஞ்ச நாளாக நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பித்தோடனே பிரவீன்னு பேச ஆரம்பித்தேன். நான் அதை பற்றி பேருங்கிறது அழைக்கிறதுக்கான இருக்குங்கிற மாதிரி அதை நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் குளிச்சுட்டு வந்தேன். அவள் திரும்பவும் தூங்கிட்டா. திரும்ப தூங்கினோடனே அவளுடைய அந்த அவள் எனக்கு கொடுக்க வச்சுருந்தாளா, இல்லை அது யாருக்கு கொடுத்து வச்சுருந்தா அப்படின்னு தெரியாது. அந்த பழங்கள், அந்த அற்புதமான பழங்களை எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டு, நானும் சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்தேன். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. சரி ரைட்டு, என்ன சொல்லிட்டு போடா, நம்ம காவியா தானே அப்படின்ட்டு நான் டவல் கட்டிட்டு பாத்ரூம்லேயும் வந்தேன். சரி, பழத்தை எடுத்து சாப்பிடும், கேட்டால் சொல்லிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒரு துணிச்சலை வர வச்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு நடுக்கம் இருந்தது. கேட்காம திருட்டுத்தனமாக பழத்தை சாப்பிட்டாச்சு நினைப்பாள்னு. சரி, நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணேன். கொஞ்சம் அந்த முயற்சியை வந்து ஒரு 10% நான் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போதே அவன் முழிச்சுக்கிட்டு, என்ன பிரவீன் பண்ணுற அப்படின்னு கேட்டான். இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, நீ வச்சிருக்க பழம் அதை சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஏன் அதை கேட்டு செய்யலாமே அப்படின்னா. கேட்குற அளவுக்கு துணிச்சல் இல்லை, கேட்காம செய்யவும் துணிச்சல் இல்லை. ஒரு குழப்பமான மனநிலையில் தான் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ரொம்ப பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிக்கிட்டே அவளுடைய பதிலுக்கு காத்து இல்லாமல் நான் பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து எடுத்தோடனே நேரடியாக கடிச்சிட்டு உறிஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த உறிஞ்சோடனே அது ஒன்றும் மூவ் ஆகலை. ஏன்னா புது பழம், எதுவுமே அடிபடாத பழமாக இருந்ததுனால. அப்புறம் கசக்கி உறிஞ்சு பார்த்தா, அப்புறம் தான் அதோடய டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் வேகமாக கசக்கினேன், கொஞ்சமாக கசக்கினேன், அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியல, லைட்டாக தெரிஞ்சு. வேகமாக கசக்கி உறிஞ்சி அப்புறம் கடிச்சு இப்படி மாற்றி செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன்.
அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டு. நான் அப்படியே அந்த டேஸ்ட்டில் அப்படி சொக்கி போயிட்டேன். இதோட நிறைவு பகுதியை அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரலையும் எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வணக்கம்.